ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு நீங்க உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சரியா 3 முறை சொல்லி பாருங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு மந்திர சொல்ல 3 முறை சொல்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க கண்ட கனவுகள், உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், உங்களுடைய குழந்தை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு அனைத்திற்குமான தீர்வு இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா சொல்ல போனா நிதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத அளவுக்கு மறுபடியும் பிரச்சனைன்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அது அத்தனையிலையும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படணும், மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை நீங்க தேடுறீங்க, மாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற போது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமான் நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னாலே மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நீங்க இதை ஏன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் கோவில்கள் ஆறுபடை வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டுல மட்டும்தான், அதாவது நம்ம முருகப்பெருமானை சந்திக்கும் போது இறங்குபடியா போகும், ஆனா சந்திச்சுட்டு வரும்போது ஏறுபடியாக வரும். அதாவது பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது மேல் நோக்கியும் உள் போகும்போது கீழ் நோக்கியும் போகும். ஆனா மற்ற நம்ம வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. அதனாலதான் சொல்றது, முருகப்பெருமானுடைய வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சிட்டு மனசு அளவுல நினைச்சுக்கிட்டு வேண்டிட்டு இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சரியா 3 முறை சொல்லுங்க. சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்கக்கூடியது எல்லாமே அந்த தெய்வத்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாக இருக்கும். சரி, அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க இந்த முருகப்பெருமான் நினைச்சு இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்ல போறீங்க அப்படின்ற போது இதை கண்டிப்பா ஆண்கள் பெண்கள்னு யாராக இருப்பினும் சரி அவர்கள் தாராளமாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாம். முக்கியமா இதை சொல்லக்கூடிய நேரம்ன்றது இதுதான்றது கிடையாது. ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க நல்ல நேரங்கள்ல சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க சொல்லணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. தொடர்ச்சியா நீங்க சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பான முறையில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்க போகுது. முருகப்பெருமான் நம்ம வழிபடுறோம்னா முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களும் வைப்பார். ஆனா என்றுமே அவர் கைவிட மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்கள்ல நீங்க தவற விடாதீங்க. எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. அப்படி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதுதான். நான் சொல்றேன், பின்னாடியே சொல்லுங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். ஆனா கண்டிப்பா சொல்லி முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரச்சொல் இதுதாங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சொல்லை நீங்க சொன்னாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையுடனும் மனசுல இருந்து தெளிவான ஒரு விஷயத்தையும் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிதாங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு நீங்க இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. முக்கியமா இதை ஒரு நாள் புதன்கிழமை முருகப்பெருமானுடைய நாள்கள் அன்னைக்கு நீங்க கூட சொல்லிட்டு வரலாம். ஆனா கட்டாயமா மறக்காம சொல்லிட்டு வாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இனி எவ்வித குழப்பங்களும் பயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாங்க. தெளிவான மனநிலைமையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சரி பிரச்சனைகளையும் சரி இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இனி இது நாள் வரைக்குமே கண்டிடாத ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது இதை நீங்க தாராளமாக செஞ்சு பார்க்கலாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பார்க்காத நன்மைகளையும் இந்த முருகப்பெருமானுடைய மந்திரச்சொல் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் சொல்லி வாருங்கள். கட்டாயமாக நல்லதே நடக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.